Hello friends, welcome to back Nisha Passion channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நான் வீட்டிலே எப்படி ரெடி பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும், டேண்ட்ரஃப் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறமா ஹேர்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம இந்த வீட்டிலே ஒரு மேஜிக்கல் ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ரெடி பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்பட போகுது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா ஆகும், ஷைனிங் ஆகும், டேண்ட்ரஃப் பிரச்சனையுமே எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். ஸோ இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, மருதாணி இலை, அப்புறமா செம்பருத்தி பூ இலை, கருஞ்சீரகம், பெரிய வெங்காயம், அப்புறமா அந்த தோல்லாம் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், இது வெந்தயம், அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஆலோவேரா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்கள் ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இது நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், இதில் நான் இன்னொரு திங்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன்னா கோகோனட் ஆயில். ஸோ அதில் நம்ம இதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் 1/2 லிட்டர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்ணெயில் தான் நான் அதில் எல்லா திங்ஸும் போட்டு பாயில் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஒரு பாத்திரத்தில் இந்த எண்ணெய் போட்டுக்கலாம். இது எல்லாம் எண்ணெய் நான் இதில் போட்டுக்கிறேன். 1/2 லிட்டர் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, எத்தனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கேற்ற நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல்லாக நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் எத்த பொருளில் எல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லாமே இந்த ஆயிலில் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் நல்லா பாயில் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. நான் இது நம்மளா லோ ஃப்ளேமில் நல்லா இது வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த ஆயிலில் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ வாங்க இது நம்ம நல்லா கேஸில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இது கேஸில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு. இது நல்லா பாயில் ஆகிட்டு லோ ஃப்ளேமில் இது நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம். ஸோ இது ஒரு மேஜிக்கலாக ஆயில் உங்கள் ஹேருக்காக இருக்க போகுது. இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஷைன் ஆகும், டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும். கருஞ்சீரகம் அவ்வளோ உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் நம்ம எல்லாமே போட்டுக்கிறோம். ஸோ உங்கள் ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாயில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேக வைக்கணும். ஸோ இது எல்லாமே சுருங்கி போயிடும். பாருங்கள், எல்லாமே சுருங்கி போகிறனால இதில் இருக்கிற எல்லா எசன்ஸும் இந்த ஆயிலில் இறங்கிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா ஆறிச்சு. இது நான் 2 ஹவர் விட்டுட்டுக்கு அப்புறமா தான் நான் இப்போ வடிகட்ட போகிறேன். உங்கள்ட்ட டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நைட் கூட விட்டுட்டு அடுத்த நாள் கூட வடிகட்டிக்கலாம். ஸோ நான் அதை வடிகட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு வேறு கேனில் நான் மாற்றிட்டேன். எதில் நான் ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்த பார்த்தீங்களா, ஆயில் வந்தது இதில் கோகோனட் ஆயில் இருந்துச்சு, அதில் நான் நல்லா வடிகட்டிட்டு இதில் நான் மாற்றிட்டேன். அப்புறமா இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் பார்த்தீங்கன்னா மேஜிக்கலாக ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப சில்கியாக க்ரோத்தாக, டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆயிரும், இச்சிங் எதுனா இருந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயில் ரெடி பண்ணி உங்கள் ஹேர் க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.